Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை எல்லாம் வல்ல தந்தருள்வானாக. நாம் வாழும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் வல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான செய்திகள். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை மக்காவில் வைத்து திருமணம் முடிக்கிறார். இவங்களும் அறிவிக்கிறாங்க, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹாவை அறிவிக்கிறாங்க, என்னை மக்காவில் இருந்தபோது ஜுபைர் என்னை திருமணம் செய்து கொண்டார். இப்படி திருமணம் செய்யும் பொழுது அவரிடம் என்னென்ன இருந்தது அது சொல்றாங்க. தண்ணீர் இறைக்கும் ஒரு ஒட்டகம், அவருடைய குதிரை, அந்த போருக்கு செல்வதற்கான அவருடைய குதிரை, சொத்துக்களும் அடிமையும் எதுவும் இல்லை. அவர் திருமணம் செய்த பிறகு அந்த குதிரைக்கு நான் தான் தீனி வைப்பேன், தண்ணீர் இறைப்பேன், அவரது தோல் பையை நான் தான் தைப்பேன், மாவு குலைப்பேன். எனக்கு ரொட்டி சுட தெரியாத காரணத்தினால் என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரி பெண்கள் எனக்கு ரொட்டியை சுட்டு தருவார்கள். அந்த அன்சாரி பெண்கள் உண்மையாளராக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னுடைய கணவருக்கு மானியமாக கொடுத்த ஒரு இடம் இருந்தது. எங்க வீட்டிலிருந்து ஒரு 2 மைல் தொலைவில் அரசாங்கத்தால் ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்தில் தான் ஜுபைர் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒட்டகத்தையும் குதிரையும் மேய்க்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அந்த தோட்டத்தில் தான், அந்த இடத்தில் தான் இந்த குதிரைக்கான இந்த பேரிச்சம் கொட்டைகளை நான் தான் போவேன். 2 மைல் தொலைவு இங்கிருந்து, என்னுடைய வீடிலிருந்து அந்த இடத்திற்கு 2 மைல். அப்ப அந்த 2 மைல் நானே போய் சென்று அங்க இருக்கின்ற அந்த ஈச்சம் கொட்டைகள் எல்லாம் நான் பொறுக்கி ஒரு மூட்டையில் போட்டு தலையில் வைத்து சுமந்து கொண்டு நான் வருவேன். அதுக்கப்புறம் இங்க அந்த ஈச்சமரம் கொட்டை உடைப்பாங்க, ரொம்ப கடினமானது வேலை. உடைப்பார்கள், உடைத்து நான் குதிரைக்கும் அந்த ஒட்டகத்துக்கும் நான் தீனியாக கொடுப்பேன். ஒரு நாள் நான் இப்படி ஈச்சங்கொட்டைகளை சுமந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் சில அன்சாரி தோழர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். ஒட்டகத்தில் வராங்க. என்னை பார்த்தவுடன் என்னை அழைத்தார்கள். அழைத்தவுடனே ஒட்டகத்தில் ஏறுவதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டகத்தை பணித்தார்கள், பணிய வைத்தார்கள். உட்காரலாம், கேப்பா தான் இருக்கும், இந்த பைக் மேல உட்கார முடியாது. கொஞ்சம் ஒட்டகத்தில் உட்கார்ந்தா தனித்தனியாக உட்கார முடியும். அன்சாரி தோழர்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஏறுவதற்கு அந்த ஒட்டகத்தை பணித்த போது நான் ஆண்களோடு பிரயாணம் செய்வதை நான் வெட்கப்பட்டேன். எல்லாம் அல்லாஹ்வின் தூதர், அன்சாரி தோழர்கள், இந்த ஆண்களோடு நான் பிரயாணம் செய்வதை நான் வெட்கப்பட்டேன். என்னுடைய கணவருடைய அந்த ஜுபைருடைய ரோஷத்தையும் நான் நினைத்து பார்த்தேன். இப்படி நினைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இவங்க வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அப்ப நான் அந்த மூட்டை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவரிடத்தில் நடந்து சொன்னேன். சொன்ன உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க, நீங்க
அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே, அது போல ஒட்டகத்தில் வந்திருந்தாலும் பரவாயில்லை, நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க மூட்டை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க தெரியுமா, அதுதான் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப கணவன் மனைவி எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம இதுல இருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வீட்டு பணிகளை எல்லாமே நான் தான் செய்வேன். அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன் செய்தார்கள்? ஜுபைர் ரலியல்லாஹு யுத்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு போயிடுவாங்க. யுத்தம் இல்லாத நேரம் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு நான் இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் வேற வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலை செய்ய முடியாது. பல போர்க்களத்தில் பங்கு கொண்ட ஜுபைர் ரலியல்லாஹு பல காயங்களோடு இருப்பார்கள். இது ஒரு காரணமாக இருக்கும். எந்த அறிவிப்பும் வரல. அது அப்போ முழு வேலையும் நான் தான் செய்வேன், அஸ்மா ரலியல்லாஹு தான் செய்வார்கள். இதை அவங்க வாப்பா பாக்குறாரு. யாரு? அபூபக்கர் சித்திக் பாக்குறாங்க. இவருடைய மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்த அடிமையை நான் அனுப்பி வைத்தேன். எங்க வாப்பா எனக்கு அனுப்பினாரு. அனுப்பின உடனே இது பெரிய வேலை. இந்த ஒட்டகத்துக்கு அந்த தீனி போறது, குதிரைக்கு தீனி போறது, கொட்டையை உடைக்கிறது, தண்ணி வைக்கிறது பெரிய வேலை. இந்த அடிமை எங்க வாப்பா கொடுத்த உடனே நான் என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், என்னவோ எனக்கு விடுதலை கிடைத்தது போல இருந்தது. விடுதலை கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு அடிமை வந்துட்டாரு, விடுதலை கிடைச்சிச்சு என்று போல இருந்தது என்று அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஜுபைர் ரலியல்லாஹு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். ஜமல் யுத்தத்தில் கொல்லப்படுகிறார். இறக்கும் போது ஜுபைர் ரலியல்லாஹு இறக்கும் பொழுது 9 ஆண் குழந்தைகள், 9 பெண் குழந்தைகள், 4 மனைவிமார்கள். 30க்கும் 40க்கும் மேற்பட்ட போர்க்களத்தில் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர். அல்லாஹ்வின் தூதரோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள். அதில் எர்முக் யுத்தம், உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த எர்முக் யுத்தத்தில் 2 அணி நிக்குது. இந்த பார்டர் தான் நடக்கும் யுத்தம்லாம். அப்போ நபி தோழர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க முன்னேறினால் நாங்க பின்னாடி வருவோம், நீங்க முன்னேறுங்க. வீரர், குதிரை வீரர், மாவீரர். அப்ப இவங்க நபி தோழர் என்ன சொல்றாங்க, நீங்கள் முன்னேறினால் நாங்க உங்க பின்னாடி வந்துருவோம். அப்படி சொன்ன உடனே நான் போயிருவேன், நீங்க என் பின்னாடி வரமாட்டீங்க என்று சொல்லிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு முன்னேறி போறார், உள்ள போறார். எப்படி போறாரு? எதிரியுடைய படை உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு கடைசியில் போய் நிற்கிறார். கூட திரும்பி பார்க்கிற யாருமே கிடையாது, நபி தோழர் யாரும் கிடையாது, இவர் மட்டும் போறார். போய் திரும்பி வரணும் இல்லையா? திரும்பி வரும்போது பல வெட்டுகள் உள்ளது. குதிரையோட கடிவாளை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த வெட்டு 2 ஷோல்டர்ல 2 வெட்டு, வாளர் 2 வெட்டு. அதே மாதிரி பத்ர் யுத்தத்திலும் ஒரு வெட்டு, ஒரு 3 வெட்டு. உடல் முழுவதும் பல காயங்கள் குழி குழியா இருக்கும். வெட்டு குழி தான். 30க்கும் மேற்பட்ட யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் பல வெட்டு. இது அவருடைய மகன் உருவத்து இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் சஹாபி கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் பார்க்கல. ஜுபைரோட மகன் உருவா சொல்றாரு, நான் சிறு வயதில் என்னுடைய தந்தையுடைய உடலில் இருக்கக்கூடிய குழி குழியா இருக்கும் இல்லையா, போர்க்களத்தில் வெட்டுப்பட்ட குழி, அந்த குழியில் விரலை வெட்டு நான் விளையாடி கொண்டிருப்பேன். ஒரு வீரராக இருக்கின்றான் என்பதற்கு இது போதுமானது. சிறந்த வீரர். ஒரு முறை மதீனாவில் ஒருவர் கேட்கிறார், அஸ்மா ரலியல்லாஹு கேட்கிறார், உங்களுடைய வீட்டு முற்றம் இருக்குது இல்லையா, அந்த வீட்டு நிழல், அதுல நான் ஒரு ஏழையான ஆள், ஏழ்மை, ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் அந்த இடத்தை எனக்கு கொடுத்துட்டா நான் ஒரு வியாபாரம் செஞ்சு பொழிச்சுக்குவேன்
என்று கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு இது நான் கொடுத்துருவேன், கொடுத்த உடனே என்னுடைய கணவர் ஜுபைர் வந்தா கேன்சல் பண்ணி விட்டுருவார். நான் கொடுத்துட்டா என்னுடைய கணவர் பார்ப்பாரு, உங்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த இடத்தை கேன்சல் பண்ணி விட்டுருவார். அப்ப நீங்க என்ன தவிர செய்றீங்க, என்னுடைய கணவர் இருக்கும் பொழுது நீங்க வாங்க, என்கிட்ட கேட்டீங்க பாருங்க, அதே மாதிரி அவர்கிட்ட கேட்க கூடாது, என்கிட்ட தான் கேட்கணும் நீங்க. அப்ப அதே மாதிரி வராரு. ஜுபைர் ரலியல்லாஹு வீட்டுல இருக்கும்போது அந்த மதீனாவாசி இதே மாதிரி தான் கேள்வி கேட்கிறாரு. அஸ்மா ரலியல்லாஹு கேட்கிறாரு, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், ரொம்ப வறுமையில இருக்கிறேன், உங்க வீட்டில் இருக்கிற அந்த நிழல் அந்த முற்றத்தில் ஏதாவது இடம் கொடுத்தீங்கன்னா நான் வியாபாரம் செய்து கொள்வேன் என்று சொன்ன உடனே அஸ்மா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, மதீனாவில வேற வீடே கிடையாது, உங்களுக்கு வேற நிழலே கிடையாதா, நேரம் என்கிட்ட கேட்கறீங்க அப்படி சொன்ன உடனே பக்கத்துல ஜுபைர் சொல்ல, என்ன பேசுறீங்க நீங்க, பாவம் கஷ்டப்படுறவரு ஏழ்மையில இருக்கிறேன்னு சொல்றாரு, ஒரு வியாபாரம் செய்ய போறாரு, கொடுத்துக்குமா அப்படின்னு சொல்றாரு. சொன்னவங்க கொடுத்துடுறாங்க. சரியா, கொடுத்துட்டு வியாபாரம் செய்யறாரு. கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறார் அவர். இந்த வியாபாரி நல்லா சம்பாதிக்கிறார். சம்பாதிச்ச உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஒரு பெண் அடிமை இருந்தாங்க. இந்த பெண் அடிமை இந்த யாருடைய வீட்டுடைய முற்றத்தில் வியாபாரம் செய்வதற்கு கொடுத்தார்களோ அந்த வியாபாரிகள் விற்கிறாங்க. அந்த அவர் வியாபாரம் பண்றாரு. அப்போ அந்த அடிமையை பெற்று நல்ல தொகை தரார். அந்த பணத்தை என்னுடைய மடியில் வைத்து நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எங்க கணவர் வீட்டுள்ள வரார், ஜுபைர் ரலியல்லாஹு வீட்டுள்ள வரார். வந்த உடனே அவன் மனைவியை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, அவர் வறுமையில் இருந்தவர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீனும் பணம் இவ்வளவு எண்ணிக்கை என்றீங்க, நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்துருங்க, அது அன்பளிப்பா கொடுத்தா நல்லா இருக்கும் சொன்ன உடனே அஸ்மா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, இந்த எண்ணி கொண்டிருந்தாங்க இல்லையா, நான் ஏற்கனவே தான தர்மம் செய்து விட்டேன், அல்லாஹ்வின் பாதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என்ற ஒரு செய்தி ஜுபைர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி ஜமல் யுத்தம், ரெண்டு அணியிலையும் முஸ்லிம்கள் தான், முனாஃபிக்குகள் இருந்தாங்க, ரெண்டு அணியில முஸ்லிம்கள், நன்மாராயம் கூறப்பட்ட சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோடு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு அணிக்கு போர், இந்த ஒட்டக போர்ல போர் நடந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய ஒட்டகமும் ஜுபைர் ரலியல்லாஹு ஒட்டகம் சந்திக்குது. சந்திச்சு சண்டை போட போறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் நீங்களும் ஒரு ரகசியம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் வந்தார் நம்ம கிட்ட. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீங்க ரகசியம் பேசுறீங்க என்று கேட்டார். ஞாபகம் இருக்குதா? கேட்டார். கேட்டுட்டு நீங்கள் அநியாயக்காரராக இருக்கும் நிலையில் யாரு உங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு பார்த்து அல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் அநியாயக்காரராக இருக்கும் நிலையில் இவரோடு யுத்தம் செய்வீர்கள். யாரோடு? அலியோடு நீங்கள் யுத்தம் செய்வீர்கள். அப்படி யுத்தம் செய்யும் போது நீங்க அநியாயக்காரராக இருப்பீர்கள். இது சொன்னாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்படி சொன்னாங்களே இல்லையா? ஒரு ஹதீஸ் போடுறார். ஒரு ஹதீஸ் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்ட மூமின்கள் கட்டுப்பட வேண்டும். இது செய்யக்கூடாது, அது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த செய்தியை நம்ம கேட்கிறோமா? கேட்ட உடனே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பண்புதான் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். நான் இப்ப கட்டுப்பட முடியாது, என்னால அடுத்த வருஷம் கட்டுப்படுறேன், இப்படிலாம் ஒரு மூமின் இருக்கக்கூடாது. உடனே அந்த ஞாபகம் வருது அவருக்கு. வந்த உடனே ஒட்டகத்தை திருப்புகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்ப ஞாபகம் வருது, அலி சொன்ன உடனே ஞாபகம் வருது,
நான் இந்த யுத்தத்தில் இவ்வளவு படையை திரட்டி கொண்டு வந்தேனே, இவ்வளவு பேர் வந்திருக்கிறோமே, எந்த கவனம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஒட்டகத்தை திருப்புறார். திருப்பின உடனே ஜுபைர் அவனுடைய மகன்களில் ஒருவர் வந்து கேட்கிறாரு, என்ன வாப்பா கோலத்தனமா போறீங்களே, தந்தையே கோலத்தனமா போறீங்களே, என்ன வரீங்க ரிட்டர்ன் போறீங்களே என்று கிண்டலா கேட்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவர் சொல்றாரு, ஜுபைர் என்ன சொல்றாங்க, நான் கோலை அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும், நான் கோலை எல்லாம் கிடையாது, இப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை அலி சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது, நான் யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், நான் திரும்பி சென்று விடுகிறேன் வேகமா போறார். பின்னாடி ஒரு நயவஞ்சகன் இப்னு ஜுர்முஸ் என்பவன் கத்தியால் குத்தி கொலை செய்கின்றது. அந்த இடத்தில் வந்து இறக்கிறார். இந்த போர்க்களத்திற்கு முன்னாடி தன்னுடைய மகனிடம் பேசுறாரு. அந்த ஆரம்பத்தில் போர் நடக்குது, அந்த ஜமல் யுத்தத்தின் ஆரம்பம் இருக்குது இல்லையா, அந்த ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு பேசுறார். என் அருமை மகனே, நான் இந்த யுத்தத்தில் அநியாயக்காரர்கள் கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கின்றேன். சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு வந்து கொல்லப்படுவது வந்து ஒண்ணு வந்து எனக்கு வந்து பாரமா இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் இருக்குது இல்லையா, அந்த கடன் தான் எனக்கு பாரமாக இருக்கிறது, அந்த கடனை எப்படியாவது நீ அடைக்க வேண்டும், கடன் தான் பாரமா இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை, இந்த யுத்தத்தில் கொல்லப்படுவதோ என்று நான் சொல்றேன்னு அதுல எனக்கு வந்து பாரமா இல்லை, எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாரம் வந்து இந்த கடன் தான், எப்படியாவது நீ அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று வந்து ஜுபைரும் சொல்றாங்க. சொன்ன உடனே சொல்லிட்டு வந்து சொல்றாங்க, இப்படி வந்து சொல்றாங்க இல்லையா, அந்த கடனை அடைக்க முடியாமல் போனால், ஒருவேளை நீ கடனை அடைக்க முடியாமல் போனால் என்னுடைய எஜமானை நீ எடுத்துக்கொள், எஜமானை எடுத்துக்கொள்ள யாருன்னு தெரியல அவருக்கு. அப்ப கேட்கிறார் அப்துல்லா இப்னு ஜுபைர் கேட்கிறான், தந்தையை எஜமானை எடுத்துக்கொள்ள என்ன அது, உன்னால் கடனை அடைக்க முடியவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நீ கேளு, கண்டிப்பாக அவன் உதவி செய்வான். அப்ப கடனை அடைக்கும் பொழுது நான் என்னால் முடியாத நிலையில் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், அந்த உதவியை அல்லாஹ் செய்தான். அவருக்கு என்ன கவலை, கடைசி நேரத்தில் யுத்தத்தில் நான் கொல்லப்பட்டு விடுவேன் என்ற ஒரு கவலை இருந்தது. கடன் தான், கடன் என்ன கடன், இவருக்கு ஒன்றும் கடன்கள் கிடையாது, இவர் வந்து இருக்கும் பொழுது இவரிடத்தில் மக்கள் வந்து அமானிதமாக கொடுப்பாங்க பொருட்களை, நம்பிக்கையான ஒரு நாணயமான ஒருவர் ஜுபைர் ரலியல்லாஹு வந்து நாணயமான ஒருவர். அதுக்காக அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணும், அந்த அமானிதமாக கொடுக்கிறாங்க இல்லையா, இந்த அமானித பொருளை ஏதாவது வந்து அந்த அமானித பொருள் வாங்குறோம் இல்லையா, அது ஏதாவது வந்து திருடி யாராவது திருடி விட்டாலோ இல்லது வேற ஏதாவது அழிந்து விட்டாலோ இவர் மீது குற்றம் கிடையாது. இப்ப நம்ம வாங்கி வைக்கிறோம், ஏதாவது வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது வந்து குற்றம் கிடையாது, அமரம் வாங்கி இருக்கிறீங்க மிஸ் ஆயிடுச்சு, அப்படிதான் அந்த மார்க்கத்தில் வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் இவர் என்ன அதற்கும் வந்து ஒரு வந்து என்ன செய்யறாரு, கடனை வாங்கிறாரு, நான் உங்களுக்கு திருப்பி தருவேன், இருந்தாலும் அமானிதம் அந்த பொருட்களை நான் கடனாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கடனாக அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இவர் கடன், அதுதான் பயப்படுறாரு. இவர் மரணிக்கும் பொழுது சுத்தி அந்த பசரா மக்கா மதினா அந்த இடங்கள் எல்லாம் வந்து 16 வீடுகள் இருந்தது. ஒரு சொத்து வந்து மதிப்புல வந்து பெரிய தொகை தான் இருந்தது. இருந்தாலும் சொல்லும் போது என்ன, இப்படி கடன் கொடுக்கும் போது 1/3 பங்கை அல்லாஹ்வின் பாதையில் நீ தந்துவிடு, மற்ற அந்த சொத்து பங்கிடும் பொழுது
சொத்து இருந்த கடனை வந்து கொடுத்து மீதி இருந்த குடும்பத்தார்கள் நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று அந்த யுத்த காலத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க. இப்படி ஒரு நபி தோழர், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்தவர்களாக விளங்கினார், மார்க்கத்திலும் சிறந்தவர்களாக இருந்தார், போர்க்களத்திலும் பல போர்களை வந்து சந்தித்தார்கள். அந்த போர்க்களத்தின் மூலமாக தன்னுடைய உடல் முழுவதும் காயப்பட்டு இருந்தது. கடைசி அந்த ஜமல் யுத்தத்தில் ஒரு நயவஞ்சகனால் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு வரலாற்றை பார்க்கிறோம். இது போன்ற நபி தோழர்களுடைய வரலாறுகளிலும் நபி தோழர்களுடைய வரலாறுகளிலும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிமா இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏராளமான படிப்பினை இருக்கிறது என்பதை உணர்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் சமுதாயமாக மாறுவதற்காக வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.